ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வேர்ல்ட்லயே பயங்கரமான பவர்ஃபுல்லான வில்லனான வெக்னா ஆர்ஜுனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1960ஸ்ல ஹாக்கின்ஸுக்கு ஒரு குடும்பம் குடி வருது. அந்த குடும்பத்துல ஹென்றி அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஃபியூச்சர்ல ஹாக்கின்ஸுக்கு இவன் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போறான் அப்படின்னு அப்ப யாருக்குமே தெரியாது. ஹென்ரிக்கு அப்பவே டார்க் மைண்ட் செட் இருந்துச்சு. மற்ற பசங்க மாதிரி அவன் இல்ல. எமோஷன், பெயின், லைஃப் வேல்யூ அப்படின்னு எந்த ஒரு ஃபீலிங்கும் அவனுக்கு இல்ல. எப்பவுமே சைலண்டா தான் இருப்பான். அதுக்கப்புறமா ஹென்ரிக்கு சின்ன வயசுல இருந்தே டேஞ்சரஸான சைக்கினிக் பவர்லாம் இருக்கு. அதாவது மற்றவங்களோட மைண்டை ரீட் பண்ணி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பாதிப்பு ஏற்படுத்துறது. அதுக்கப்புறமா டெலிக்னஸ்னா உடம்போட உதவி இல்லாம மைண்ட் ரீதியா ஒரு பொருளை நகர்த்துற மாதிரியான பவர்லாம் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டுல இருக்கிற டீமன் தான் அப்படின்னு ஹென்ரியோட ஃபேமிலி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் ஹென்றி தான். அதுக்கப்புறமா ஹென்றி தன்னோட பவரை ஃபீல் பண்றதுக்காண்டி அனிமல் மேல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். அனிமலோட மைண்டை ரீட் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொல்றது மூலமா அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கட்டத்துல அவனோட ஃபேமிலி மேலேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். எதனாலனா நார்மலான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த மக்களை எனக்கு பிடிக்கல, மக்கள்லாம் வீக்கானவங்க, இந்த உலகத்தையே மாற்றணும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி மேலேயே டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அதில் தன்னோட அம்மாவையும் தங்கச்சியும் கொண்டு வர்றான். பவர் இன்க்ரீஸ் ஆக தன்னோட பவர் அவனால கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிடுறான். அதனால அவன் மயக்க போட்டு விழுந்துடுறான்.